அது கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி குருவினுடைய நட்சத்திரம். குரு சனி புதன் கேது சுக்கரன் இப்படிங்கிற தசாவை கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஃபேஸ் பண்ணுவீங்க, மீட் பண்ணுவீங்க. அப்போ இவங்க குரு ஒரு இயற்கை கிரகனால குரு சனியோட சேர்றனால இவங்களோட நிலைமையை வந்து பார்த்தீங்கன்னா கும்பங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காற்று ராசி. கும்பராசிக்காரங்க நிறைய பேர் வந்து ஃபாரின்ல வேலை செய்வீங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. பூரட்டாதி வந்து குருவா இருக்கிறதுனால 2 இருக்கு. கும்பம் பூரட்டாதி வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் நிறைய சம்பளம் சம்பாதிக்கக்கூடிய கேரக்டர்ல இருப்பாங்க. சதயம் பூரட்டாதி அவிட்ட அந்த 3 நட்சத்திரக்காரங்களையும் அந்த ஃபாரினோட கிரகங்கள் வேலை செய்யும் போது மேக்சிமம் ஃபாரின்ல இருப்பீங்க. அது எந்த மாற்று கருத்து இல்லை. அது ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ அந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்லயே வந்து செட்டில் ஆகக்கூடிய தன்மையே இருக்கும். அந்த குரு திசை சனி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரினோட மீட் ஆனா சுபகிரகங்கள் 8-12 மீட் ஆனா தன்னை போல ஃபாரின்ல கிரீன் கார்டு எடுத்து அங்கேயே இருப்பீங்க. அப்படி இருந்தா எந்த மாற்றத்து கிடையாது. இவங்களோட பேச்சுக்கள் ரொம்ப இனிமையா இருக்கும். ஏன்னா குரு 2வது அதிபதியா வைக்கிறாரு மீனராசிக்கு. அப்போ யாரையும் புண்படுத்துற மாதிரி இருக்காது, இனிமையா இருக்கு. இவங்கிட்ட பேசினாவே ஒரு கிளாரிட்டி கிடைக்குதுன்னு எல்லாருமே சொல்லுவீங்க.